ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறோன்னா, இங்கே பாருங்கள், முந்திரி எடுத்து வச்சுருக்கேன், சீரகம், மிளகு, இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து வரகரிசி பாருங்கள், குட்டி குட்டியாக இருக்குது வரகரிசி. இது கூட பாசி பருப்பு, நெய். சொல்லுங்கள் பார்ப்போம், என்னது? எஸ், வரகரிசி வெண்பொங்கல் செய்ய போகிறோம் காலைக்கு. அது கூட ஒரு கத்திரிக்காய், ஒரு நூக்கல் போட்டு 2 வெங்காயம் போட்டு சாம்பார். ஓகே, தென் இது என்னன்னு பாருங்கள், தெரியுதா? நல்லா ஊற வச்சுருக்கேன், நல்லா பெருசு சைட்டே முழு சாதம் போட போகிறேன். மீல் மேக்கர் கிரேவி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு உங்களுக்கு அதை காட்டுறேன். மீல் மேக்கர் கிரேவி மதியானத்துக்கு, இது லஞ்சுக்கு. ஓகே, தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு பண்ண போகிறேன். எஸ், என்னது மதியானத்துக்கு? எஸ், தக்காளி சாதம், மீல் மேக்கர் கிரேவி மதியானத்துக்கு. ஓகே, வாங்க குக் பண்ணலாம். ஓகே, இப்போ சாம்பார் குட்டி வச்சுருவோம். துவரம்பருப்பு நல்லா கழுவி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, காய் கட் பண்ணியாச்சு, நூக்கல், கத்திரிக்காய் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணியிருக்கேன். குக்கரில் வேகுதில்ல, அதனால். ஓகே, பச்சை மிளகா போட்டிருக்கிறதால வெறும் மல்லிப்பொடி மட்டும்தான் போடுறேன் நான். ஓகே, தென் கொஞ்சம் மஞ்சத்தூள். ஓகே, குக்கரை வச்சாச்சு சாம்பாருக்கு. கொஞ்சம் டீயை போட்டுருவோம். ஓகே ஓகே, டீ கொதிச்சிருச்சு. ஒரு டம்ளர் ஆற்றி குடிச்சிட்டு அடுத்து குக் பண்ணுவோம். மீல் மேக்கர் செய்ய ரெடி பண்ணுவோம். வாங்க. இஞ்சி பூண்டு வெங்காயம் இதை அரைச்சிடுவோம் ஃபஸ்ட்டு நைஸாக. ஓகே, இஞ்சி பூண்டு வெங்காயம் அரைச்சாச்சு. அடுத்து தக்காளியும் அரைச்சாச்சு. வாங்க மீல் மேக்கர் ரெடி பண்ணுவோம். எண்ணெயை ஊற்றுங்க, கொஞ்சம் எண்ணெய் இதுக்கு செலவாகும். அடுத்து வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது நல்லா கொதிக்கட்டும். ஓகே, தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க பிரியாணி பொடி, அதாவது கரம் மசாலா, இதை கொஞ்சம் போட்டுருவோம். ஓகே, இப்போ இந்த மீல் மக்கரை, ஊற வச்ச மீல் மக்கரை 2-3 தடவை நல்லா கழுவி புழிஞ்சிட்டு போடணும். ஓகே, இதிலே பரட்டிக்கிட்டே தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் தண்ணி. ஓகே, நல்லா. ஓகே, சாம்பாருக்கு தாளிச்சிடுவோம். இங்கே பாருங்கள், சாம்பார் இறக்கி ஊற்றியாச்சு. சாம்பாருக்கு 2 மிளகு சீரகம் போட்டு தாளிங்களேன், சூப்பராக இருக்கும். ஓகே, சாம்பார் ரெடி. சாம்பார் கொதித்து இறக்கின உடனேயே கொஞ்சம் மல்லிப்பொடி போடுங்க. இதுதான் சீக்கிரட்டே, செம்மையாக இருக்கும் சாம்பார் ஸ்மெல். இப்படி கொஞ்சம் கொஞ்சம் திறந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் மல்லிப்பொடி போட்டுருங்க. ஓகே, நல்லா கொதிக்கட்டும். இந்த தண்ணி கொஞ்சம் நல்லா வற்றணும். இப்போ பொங்கல் பண்ணலாம். குக்கரை வச்சுட்டு தேங்காய் எண்ணெயை ஊற்றுங்க. இறக்கும் போது நம்ம நெய் ஊற்றிக்குவோம். ஓகே, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம். பெருங்காயம் கட்டாயம் போடணும், ஏன்னா பச்சரிசி சேர்க்கணும், அதனால் பெருங்காயம் சேர்த்துக்குங்க. கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரட்டும். ஓகே, நல்லா வெந்துருச்சு. இப்போ அரிசி, பருப்பு, வரகரிசி தான் நம்ம போட்டிருக்கோம். 1.5 டம்ளர். ஓகே, டம்ளர் அரிசி. ஆனால் நம்ம வரகரிசின்றதால கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றினது கூழ் மாதிரி ஆயிரும். அதனால் நான் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஓகே, தேவையான அளவு உப்பு போட்டு மூடிடுவோம். பாருங்கள், நல்லா கொதிக்கட்டும். இப்போ மூடிடுவோம். ஒரு 2 விசில் வர வரைக்கும் கொதிக்கட்டும். விசில் போட்டாச்சு, வேகட்டும். ஒரு 2 விசில் வரட்டும். ஓகே, பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். மீல் மேக்கர் இந்த பக்குவத்துக்கு வரவும் நம்ம கொஞ்சம் சீரகப்பொடி அண்டு மிளகு பொடி திரும்பவும் கிண்டிக்கிட்டே இருக்கும், சிம்லேயே வச்சு. ஓகே, பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. பொங்கல், வெண்பொங்கல் பாருங்கள். ஓகே, அடுத்தது சாம்பார், அடுத்தது சட்னி. பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தக்காளி சாதம் செய்வோம். இதுக்கும் நான் தேங்காய் தான் ஊற்றுவேன். வேணா நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, வெங்காயம் நீல நம்ம கட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாய் 2. ஓகே, இலையும் தக்காளியும் போட்டாச்சு. அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஊற்றி நல்லா வதங்கட்டும், விட்டுருங்க. தக்காளி நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குது. இது கூட நம்ம கரம் மசால் பொடியை போட்டுருவோம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. கரம் மசால், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே. இப்போ நம்ம அரிசியை போட்டுருவோம். இது வந்து பாசுமதி அரிசி ஊற வச்சுருக்கேன், போட்டுருவோம். இது 1.5 உலக்கு அரிசி. ஸோ 3 உலக்கு தண்ணி ஊற்றினா போதும். தேவையான அளவு உப்பு போட்டு இதை மூடி வச்சுருவோம். விசில் வரட்டும். ஓகே, லஞ்ச் ரெடி.
பாசுமதி ரைஸில் பண்ண தக்காளி சாதம். ஓகே, தென் அதுக்கு தொட்டுக்க மீல் மேக்கர். எப்படி மட்டன் சுக்கா மாதிரி இருக்கா? நோ, இன்றைக்கி அமாவாசை. ஸோ இதுதான் இன்றைக்கி லன்ச்சு. மட்டன் சுக்கா இல்லை, மீல் மேக்கர் சுக்கா. ஓகே, நல்லா இருக்கா இன்றைக்கி லன்ச்சு?